ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு 𝗨𝗧𝗏. இந்த வீடியோவில் நம்ம ஆகஸ்ட் 20, 2024க்கான ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுக்காக நம்ம சென்னை எடிஷன் எடுத்திருக்கோம். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் நோட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கிற ஆர்டிக்கல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ரூல்ஸ் அவுட் சென்ட்ரல் லா ஃபார் டாக்டர் சேஃப்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த கொல்கத்தாவில் ஒரு கிரைம் நடந்துச்சு இல்லையா, ஒரு டாக்டரை வந்து ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஆல் இண்டியா லெவலில் நிறைய ப்ரோட்டஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு ப்ரோட்டஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் பண்ணுற ப்ரோட்டஸ்ட். இதில் வந்து டாக்டர்ஸோட சேஃப்டியை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரியில் யூனிஃபார்மாக ஒரு லா வேணும் அப்படின்றதுக்காக ப்ரோட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரோட்டஸ்ட்டை இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் கூட சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட கிளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயுமே ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஆக்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நமக்கு கண்ட்ரிக்கு யூனிஃபார்மாக ஒரு செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்கு சென்ட்ரல் ப்ரொடக்ஷன் லா வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இது போக அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் 25% வந்து செக்யூரிட்டி இன்க்ரீஸை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். அண்ட் அதே மாதிரி எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து மார்ஷல்ஸ் வந்து நாங்கள் டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ஷல்ஸ்ன்றது வந்து ஒரு ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி பர்சனல்ஸ். அது வந்து எங்கே தேவையோ அங்கே நாங்கள் டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் சிசிடிவியை வந்து நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். அண்ட் வந்து லைட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி நிறைய வந்து மெஷர்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது எதனால் வந்து ஒரு சென்ட்ரல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஸ்டேட்ஸில் லா இருக்குது. அது ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். பட் கண்ட்ரி ஃபுல்லாக யூனிஃபார்மாக ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் வந்து நம்ம என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு யூனிஃபார்ம் லா வேணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த டிமாண்டு. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏன் அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது டாக்டர்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே கோயிங் டு டீல் வித் த பீப்புள், நாட் வித் த கிரிமினல்ஸ். ஓகே, அப்போ நம்ம எந்த அளவுக்கு செக்யூரிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோமோ ஸோ அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆர்டிக்கல் மூலியமாக இம்ப்ளை ஆகுது. ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹிந்து நியூஸ் பேப்பரில் மெட்ராஸோட 385th anniversary செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சில பேஜஸ் வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்திருக்கிற நியூஸ் ஆர்டிக்கல் நமக்கு வந்து டைரெக்டாக இந்த ஆர்டிக்கல் வந்து ஹெல்ப் பண்ணாட்டினாலும் இன்டைரக்டாக நம்மளோட மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரியில் சர்டன் கான்செப்ட்ஸை வந்து புரிகிறதுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த ஆர்டிக்கல் வந்து நம்ம பார்க்கலாம். இதில் டைட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மெட்ராஸ் லேபர் யூனியன்ஸ் ஃபியர்சஸ் பேட்டில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பில்டிங், இதை நீங்கள் எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவிஸில் அண்ட் சாங்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து பின்னி மில்ஸ். இந்த மில்க்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மெட்ராஸ் லேபர் யூனியன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லேபர் யூனியன் 1918 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா லேபர்ஸோட இந்த வேஜ் பிரச்சனை அண்ட் கிராஜுவிட்டி பிரச்சனை, போனஸ் பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ்டாக நம்ம பார்கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த லேபர் யூனியனை வந்து மெட்ராஸில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இதோட ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மெயினான ஃபவுண்டர்ஸ் வந்து பிபி வாடியா அண்ட் வி கல்யாண சுந்தரம். ஸோ கல்யாண சுந்தரம் வந்து திருவி கல்யாண சுந்தரனார். ஸோ இவங்க தான் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லேபர் யூனியனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லேபர் யூனியன் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் ஃபியர்சஸ் பேட்டில் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த மில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மில்லு தான் வந்து நம்மளோட மெட்ராஸில் ஃபர்ஸ்ட்டு கொண்டு வர்ற டெக்ஸ்டைல் மில்லு. பின்னி அண்ட் கம்பெனி அப்படின்றவங்க வந்து இந்த மில்லை வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேபர்ஸ்க்கும் மில் ஓனர்ஸ்க்கும் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கும். ஸோ அந்த சமயத்தில் இந்த லேபர் யூனியன் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, லேபருக்காக சில மூமெண்ட்டை வந்து எடுத்து நடத்துவாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனிக்கும் லேபர்ஸ்க்கும் நடக்கிற பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வந்து உள்ள இன்டர்வீன் ஆவாங்க. ஸோ ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் அனுப்பி இன்டிமிடேட் பண்ணுவாங்க லேபர்ஸை. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பீரியடாக சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து வயலண்ட்டாக போய் முடியும். ஸோ ஃபயரிங், மர்டர் இந்த மாதிரி போயிடும். அப்புறம் இந்த பேட்டில் வந்து எப்படி ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லேபர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து தானே இப்படி ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்ட்டுன்னு சில அலகேஷன்ஸ் வந்து முன் வைப்பாங்க. அதாவது திருவிக்கா வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு தான் இவங்களெல்லாம் வந்து தூண்டி விடுறாரு அப்படின்ற ஒரு அலகேஷன் வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் டிவிஷனை
டிவிஷனை வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட்லேருந்து வந்திருப்பாங்க. ஆனால் லேபர்ஸ் ஃபுல்லாக ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டியாக இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு டிவிஷனை வந்து கிரியேட் பண்ணி கடைசியில் இந்த பேட்டில் வந்து டிசிபேட் பண்ணிடுவாங்க. இதில் முக்கியமாக ஒரு 6 பேரோட மர்டர் போலீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க, ஓப்பன் ஃபயர் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு உமனும் சில மேல்ஸும் வந்து இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதை தான் வந்து ஃபியர்சஸ் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த லேபர் யூனியனை பற்றி நமக்கு சில ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லேபர் கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவில் இந்த லேபர் யூனியன் தான் மெட்ராஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ March 21 of 1920. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் மே டே செலிப்ரேஷன் இன் இந்தியா வந்து 1923 லேபர் யூனியன் தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை கண்டக்ட் பண்ணுறப்போ இதோட பிரசிடெண்ட்டாக இருக்கிறது வந்து 𝗧𝗡𝗣𝗏 செட்டியார். ஸோ இவர் தான் நம்மளோட லேபர் கிஷான் பார்ட்டி ஆஃப் இந்துஸ்தானை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. அண்ட் இந்தியாவில் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவரும் வந்து ஒன் ஆஃப் த ஃபவுண்டராக இருந்திருப்பாரு. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் மே டே செலிப்ரேஷனை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நமக்கு மே டேனா என்னன்னு தெரியும்ல, இன்டர்நேஷ்னல் லேபர் டே தான் நம்ம வந்து மே டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ that's all about this article. And next article வந்து பார்த்தீங்கன்னா the library of India's freedom is under threat அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து லீட் எடிட்டோரியல் ஆர்டிக்கிள். இது வந்து டோட்டலாக கவர்மெண்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆர்டிக்கிள். இது வந்து நமக்கு தேவையில்லை. ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள் இந்த ஆர்டிக்கிளை, that's enough. பட் நமக்கு எந்த விதத்துலையும் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகாது. ஓகே, ஸோ அதனால் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து ப்ரொடெக்டிங் இந்தியாஸ் கேபிட்டல் இன் பங்களாதேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எடிட்டோரியல் ஆர்டிக்கிளில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது பங்களாதேஷில் இந்த கவர்மெண்ட் வந்து கொலாப்ஸ் ஆச்சு இல்லையா, ஷேக் ஹசீனா அவங்களோட கவர்மெண்ட். இது வந்து இந்தியாவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ஃபால் அவுட். ஏன் அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ணுறவங்க, இந்தியாவுக்கு ஃபேவராக நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாங்க, பாலிசி டிசிஷன்ஸ். அவங்க வந்து இப்போ இல்லாதது, இப்போ அங்கே ஒரு இன்ட்ரிம் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கிறது இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு டிப்ளமேட்டிக் ஃபால் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இந்த ஆர்டிக்கிளோட ஓவரால் கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் கம்பெனிஸ் இருக்காங்களே, இந்தியன் கம்பெனிஸ் வந்து பங்களாதேஷில் ஹெவியாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் என்ன ஆகும், இன்கேஸ் நியூ கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பாலிசிஸ் வந்து இந்தியன் பிஸ்னஸை வந்து என்ன பண்ணலாம், ஹாஸ்டைலான சுச்சுவேஷனுக்கு கொண்டு போகலாம். அப்போது என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இந்தியன் பிஸ்னஸஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு இந்த ஆர்டிக்கிளில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்னென்ன மாதிரி லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்து இந்த பிரச்சனையில் பிஸ்னஸ் மேன்ஸை வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பங்களாதேஷில் டொமஸ்டிக் லாஸ் இருக்குது. ஸோ இந்த டொமஸ்டிக் லாஸ் வந்து இந்தியாவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம். ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிஸ்னஸஸ் வந்து அந்த கவர்மெண்ட்டோட போட்டிருக்கிற கான்ட்ராக்ட் 2. ஆனால் இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்சர்டனிட்டி தான் இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா யூனிலேட்ரலாக அவங்க கவர்மெண்ட் வந்து ஆக்ட் ஆனாங்க அப்படின்னா இதிலிருந்து இந்த ப்ரொவிஷன்ஸால் நம்ம இந்தியன் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து காப்பாற்ற முடியாது. அப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லாஸ். இதுதான் வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு ரோபஸ்டான ஆப்ஷன்ஸ். ஸோ இந்தியாவும் பங்களாதேஷும் பார்த்தீங்க அப்படின்னா பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை வந்து 2009 வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கோம். இந்த பைலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியில் ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன் இருக்குது. அதாவது இன்வெஸ்டர் ஸ்டேட் டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ISDS. இப்போ நம்மளோட இந்தியன் பிஸ்னஸ் கம்பெனிஸ்க்கும் பங்களாதேஷ் கவர்மெண்ட்டுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டொமஸ்டிக் லா அண்ட் கான்ட்ராக்ட்ஸ் வந்து நமக்கு கை கொடுக்காத பட்சத்தில் நம்ம இதை வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிபியூனல்ஸ்க்கு வந்து நம்மளால எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ கம்பெனிஸால் பங்களாதேஷி கவர்மெண்ட்டை வந்து சியூ பண்ண முடியும். ஓகே, ஆனால் இதுலேயுமே வந்து ஒரு சேலஞ்ச் இருக்குது. என்ன சேலஞ்ச் அப்படின்னா 2017 நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஜாயிண்ட் இன்டர்பிரிட்டேட்டிவ் நோட்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து இந்தியாவும் பங்களாதேஷும் நம்ம சைன் பண்ணோம். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, BIT 2009 சைன் பண்ணது. ஸோ இதோட பவர்ஃபுல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டைல்யூட் பண்ணுற மாதிரி இந்த ஜாயிண்ட் இன்டர்பிரிட்டேட்டிவ் நோட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா இன்வெஸ்ட் வந்து அட்ராக்டும் பண்ணுவாங்க, அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரியில் இன்வெஸ்ட்டும் பண்ணுவாங்க. ஆனால் இன்வெஸ்ட் வந்து நமக்கு உள்ளே வர்றது வந்து அதிகமாக இருக்கிறனால நமக்கு நம்ம கண்ட்ரிக்கு வந்து ஃபேவராக இருக்கணும். அதாவது நம்மளோட கண்ட்ரியோட ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வைக்கணும். நம்மளை வந்து வேற யாரும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்மளை டிஸ்பியூட்டுக்காக வெளியே இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்தெந்த கண்ட்ரியோடலாம் நம்ம வந்து பைலேட்டரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டி போட்டிருக்கோமோ அந்த கண்ட்ரியோடலாம் ஜாயிண்ட் இன்டர்பிரிட்டேட்டிவ் நோட்ஸ் வந்து நம்ம சைன் பண்ணலாம் அப்படின்னு இந்தியா இன்வென்ட் பண்ண ஒரு கான்செப்ட் தான். இப்போ இது வந்து இந்தியாக்கே வந்து
பேக் ஃபயர் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஓகே, அப்போ இதை வந்து நம்ம ரீகன்சிடர் பண்ணணும். ஏன்னா இந்தியாவோட அவுட்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பாருங்க, இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்படின்றப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே பார்க்கணும். ரெண்டு பக்கமுமே பார்த்து தான் நம்ம வந்து ஒரு பாலிசி டிசிஷன் வந்து எடுக்கணும். ஓகே, அப்போ இப்போ நமக்கு என்ன தேவை? we need to have a balanced investment treaty and policy அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ that's all about this article. and next article பார்க்கலாம். அண்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the tyranny of inequality அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டிக்கலோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவில் இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அண்ட் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி இன்னும் வைடராக போயிட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதில் வந்து இந்த இன்கம் இன்இக்வாலிட்டிக்கும் கரப்ஷனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த கரப்ஷன் எதனால் உருவாகுது அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கும் பிஸ்னஸ் பீப்புளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒத்து போகிறனால இந்த கரப்ஷன் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இவங்க டேட்டாக்காக யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா கேலப் வேர்ல்டு போல் சர்வே ஃபார் இந்தியா. இதில் இருக்கிற டேட்டாஸும் சிஎம்ஐஇஎஸோட கன்சூமர் பிரமிட் ஹவுஸ் ஹோல்டு சர்வேயோட டேட்டாவையும் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த இஷ்யூவை வந்து நம்ம எந்த டைமென்ஷனில் வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, தி நெகட்டிவ் கான்சிக்வன்சஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்ற டைமென்ஷனில் நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த ஆர்டிக்கிளை இவங்க எழுதுறதுக்கு என்ன காரணம், என்ன நெக்ஸசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தாமஸ் பிக்கெட்டி ஸ்டடி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எக்கனாமிஸ்ட்டு. இவர் நம்மளோட இந்தியாவோட இன்கம் இன்இக்வாலிட்டி பற்றி ஒரு ஸ்டடி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட். ஸோ ரீசெண்டாக செபி மேலே அலகேஷன் வச்சாங்க இல்லையா, ஹிண்டன்பர்க், அது ஒரு காரணம். அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த குளோபல் அட்டென்ஷன் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி மேலே, அதுவும் ஒரு ரீசன். அண்ட் இந்த ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாவில் இன்கம் இன்இக்வாலிட்டியோட சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் டாப் 1% இருக்காங்களா, அவங்க தான் இந்தியாவோட டோட்டல் 40% ஆஃப் த வெல்த்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஃபைண்டிங் என்னன்னா, டாப் 1% பீப்புள் வந்து நம்ம கண்ட்ரியோட டோட்டல் ப்ரீ டேக்ஸ் இன்கம்ல 22.6% வந்து இந்த டாப் 1% தான் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ ப்ரீ டேக்ஸ் இன்கம்ன்றது வந்து நம்மளோட கவர்மெண்ட்டு டேக்ஸு கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த இன்கம் இது ஏன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது எதுக்காக? நம்ம நாட்டில் வந்து வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறதுக்காக. ஸோ ரிசோர்ஸை வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க? அலோகேட் பண்ணுவாங்க. அலோகேட் பண்ணதுக்கப்புறம் வெல்த் இன்இக்வாலிட்டி வரும். ஆனால் அதை காட்டிலும் டேக்ஸ் இம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ டேக்ஸ் இன்கம் வந்து 22.6% வந்து இருக்கிறது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் இன் த கண்ட்ரி. ஸோ இது வந்து என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்தியாவில் இன்கம் இன்இக்வாலிட்டி பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 1980 பார்த்தீங்கன்னா இது வெறும் 7.3% தான் இருந்திருக்கு. ஓகே, அண்ட் இந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா இது எதனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுதுன்னா, இதை வந்து இந்த குளோபலைசேஷனோட லிங்க் பண்ணுறாங்க. ஓகே, இந்த குளோபலைசேஷனால தான் இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி கிரியேட் ஆனது அந்த இந்த கரப்ஷனுக்கும் லிங்க் பண்ண முடியுது அவங்களால இந்த ஆர்டிக்கலில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் வந்து மோர் சசெப்டபிளாக இருக்காங்க, சந்தேகப்பட மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்னா ஈஸியாக வந்து பிஸ்னஸால் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாங்க. ஓகே, அதை இந்த ஆர்டிக்கலில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து நம்மளோட இந்தியாவோட பிஸ்னஸ்மேன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ இன்க்ரீஸ்டு ரெண்ட் சீக்கிங் பிஹேவியர் வந்து வந்திருக்கு அப்படின்றாங்க. ரெண்ட் சீக்கிங்னா ஒன்றும் இல்லை, வெல்த்தி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்ககிட்ட எக்ஸிஸ்டிங்காக இருக்குள்ள ரிசோர்ஸஸ் நிறைய சம்பாரிச்சு வச்சுருப்பாங்கல்ல, அந்த பணத்தை யூஸ் பண்ணி இன்னுமே மானிட்டரி கெயின்ஸ் வந்து கவர்மெண்ட் இருந்து எதிர்பார்ப்பாங்க. இதுதான் வந்து ரெண்ட் சீக்கிங் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு டெண்டர் விடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெண்டர் வந்து வெல்த்தி பீப்புளுக்கு போகும் பிகாஸ் ஆஃப் த கரப்ஷன். அப்போ அவங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டை மேனிப்புலேட் பண்ணி அந்த டெண்டரை வந்து வாங்கிடுவாங்க. இது வந்து சின்ன லெவலில் நடக்குதா, இதுவே வந்து பெரிய லெவல்லையும் நடக்கும். ஏன்னா ஹிண்டன்பர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பப்ளிக் மணி, அதாவது நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இதுலேயும் சேர்த்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மணி எப்படி வெல்த்தி பீப்புளுக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்டுக்கு போச்சு, அதாவது அதானி குரூப்புக்கு போச்சு அப்படின்றத தான் ஹிண்டன் குரூப் வந்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. ஓகே, அப்போ இந்த ரெண்ட் சீக்கிங் பிஹேவியர் வந்து சின்ன லெவல்லையும் நடக்கும், பெரிய லெவலில் மேக்ரோ லெவல்லையும் நடக்கும். ஓகே, இது வந்து இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆர்டிக்கல். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நம்மளுக்கு வந்து இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது எக்ஸாமில், ஏன்னா நம்மளால் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாலாம் எழுத முடியாது. பட் இதில் வந்து ஒரு ஐடியா இருக்கிறது ஒரு நல்லது. ஓகே, ஸோ தட்ஸ் இட். இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.